ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ பாலியில் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 2 சூப்பரான ஐகானிக் பிளேசஸ் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு நாங்கள் வந்து டேரெக்டாக அங்கே வந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம வந்து ஐகானிக் ஹண்டாரா கேட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி நமக்கு வந்து பெருசாக க்யூ இல்லை. இப்போ ஒரு 30 நம்மளோட க்யூ நம்பர் வந்து 30. இங்கே சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 50K என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க. அண்ட் 2 பேருக்கு வந்து 100 rupees ஆச்சு. ஸோ நம்மளோட க்யூ நம்பர் வந்து 30. ஸோ போய் லைனில் வெயிட் பண்ணுவோம். எங்களோட டோக்கன் நம்பர் 30 அப்படிங்கிறதுனால நமக்கு முன்னாடி ஒரு 29 பீப்புள் இருப்பாங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் எங்களுக்கு முன்னாடி இருந்த டோக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 பீப்புள், ஒரே டோக்கனில் வந்து 30 பேர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வந்திருந்தாங்க. நம்மளும் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம். இன்னும் வந்து முடியல, நம்ம டோக்கன் வரவே இல்லை. இன்னும் 4 நம்பர் இருக்குது நம்மளோட டோக்கனுக்கு. பார்ப்போம். கூட்டமாக தான் இருக்குது. இங்கே வந்து 50K என்ட்ரி டிக்கெட்டு. அது இல்லாமல் வந்து ஃபோட்டோகிராஃபர் அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா 10K per person. நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 100 ரூபா வரும். 90 to 100 rupees வரும். பார்ப்போம், எடுப்போம். நம்ம ஃபோனில் தான் எடுத்து கொடுப்பாங்க. பட் அவங்க வந்து அவங்களோட இதில் அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணி அவங்களுக்கு திரும்ப எப்படி அங்கே எடுக்கணும் அப்படின்னு அதை கவர் பண்ணி நம்ம ஃபோனில் எடுத்து கொடுத்துருவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலை இல்லை. ஸோ வெயிட் பண்ணுவாங்க நம்மளோட டேர்னுக்காக. கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டிங்கன்னா தான் வந்து கூட்டம் இருக்காது, இல்லைன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். நாங்களே கொஞ்சம் லேட் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம் போல இருக்குது. அவ்வளோவா கூட்டம் இல்லை. எங்களுக்கு முன்னாடி ஒரு 60 பேர் தான் இருந்தாங்க. பரவாயில்ல, அவங்க வந்து இப்போ எடுத்துக்கலாம். இந்த கேட் வந்து பாலி ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கேட்ஸ் இருக்கும். பட் இதுதான் வந்து ஐகானிக் கேட். இது வந்து கொஞ்சம் ஃபார் உபுத்லேருந்து கொஞ்சம் தூரம் தான். பட் நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டிங்கன்னா சூப்பராக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இது நம்ம எல்லாருமே நிறைய இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அப்படி ஒரு 1.5 hours வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாமே கிடைக்கும். அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் டேரெக்டாக போன பிளேஸ் தான் வந்து உலுதானு டெம்பிள். ஸோ ஐகானிக் கேட்லேருந்து உலுதானு டெம்பிள் கொஞ்சம் ரொம்பவே பக்கத்தில் தான். ஆக்சுவலி ஒரு 5-10 minutesலேயே நீங்கள் வந்து உலுதானு டெம்பிளை வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த டெம்பிளை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணவே கூடாது. இது ரொம்பவே வந்து டாப் 5 டெம்பிள்ஸில் வந்து இருந்தது. ஸோ அதனால் பக்கத்துலேயும் இருந்தது, ஐகானிக் கேட் பக்கத்துலேயும் இருந்தது. அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இதை விசிட் பண்ணியிருந்தோம். இதுக்கும் அந்த என்ட்ரி ஃபீ எல்லாமே இருக்குது. என்ட்ரி ஃபீ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உள்ள டெம்பிள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகலாம். உலுதானு டெம்பிள் 750K, not 750K, sorry, 75K டிக்கெட். ஹண்டாரா கேட் வந்து இங்கேயுமே இருக்கு. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பில்டிங்ஸ் தான் வந்து கட்டி வச்சிருக்காங்க. இது வந்து டெம்பிள்குள்ளே இருக்க ஒர்க் ஷிப் பண்ணுற ஒரு பிளேஸ் தான். இதுக்குள்ளே வந்து டூரிஸ்ட் யாரும் அலோட் கிடையாது. லோக்கல் பீப்புள் மட்டும்தான் வந்து அலோட். அந்த இடத்துல மட்டும்தான் அது. மற்ற இடத்துல எல்லாமே டூரிஸ்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இந்த டெம்பிளோட பியூட்டிஃபுல் பார்ட்டே வந்து இந்த லேக் தான். லேக்கில் தான் வந்து ஆக்சுவலி இந்த டெம்பிளே வந்து அமைஞ்சிருக்கு. அதோட லேக் நடுவுலையும் வந்து ஒரு டெம்பிள் இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய டெம்பிள் தான். நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஃபுல் டெம்பிளையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே நிறைய வந்து செட்டப்ஸ் வச்சுருப்பாங்க. எண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். பயங்கர வந்து நேச்சர் லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெம்பிளை வந்து பாலியில் மிஸ் பண்ணவே கூடாது. இது ஒன் ஆஃப் த ஐகானிக் டெம்பிள் இன் பாலி. பாலியில் ஆக்சுவலி வந்து வெயில் ஜாஸ்தி. பட் இங்கே வந்து உங்களுக்கு வெயிலே வந்து அவ்வளோவா தெரியாது. வெளியே எவ்வளோ தான் வெயில் இருந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் வந்து கோல்டாக தான் இருந்தது. இங்கே சுற்றி நீங்கள் நடக்க நிறைய ஃப்ளவர் கார்டன்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன டெம்பிள்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து பார்க்கலாம். பாலினாலே நேச்சர் தான். சூப்பராக இருக்குங்க எல்லாமே பார்க்குறதுக்கே. எவ்வளோ வந்து ட்ரெடிஷ்னலாக அவங்களோட பில்டிங்ஸாக இருக்கட்டும். இங்கே ஃபுல்லாக வந்து எவ்வளோ மரங்கள், எல்லா ரோட்லேயும் மரம் இருக்குது. வெளியே வெயில் அடிக்குது, இங்கே வந்து சில்லுன்றது. பாலி இஸ் நேச்சர். நீங்கள் நேச்சர் லவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாலி இஸ் மஸ்ட் விசிட். நீங்கள் கண்டிப்பாக வரலாம். சூப்பராக இருக்குது. கோயில் நீங்கள் நடந்து டயர்ட் ஆகிட்டிங்கன்னா இங்கே நிறைய ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கான ஷாப்ஸ் அண்ட் ஃபுட் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அங்கேயும் வந்து உங்கள் கிட்ஸை வந்து விளையாட விடலாம். இந்த டெம்பிளையுமே வந்து சன்செட் அண்ட் சன்ரைஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அந்த டைமில் கொஞ்சம் க்ரௌட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் நடுவில் பிளான் பண்ணிக்கலாம், இல்லை சன்ரைஸ் சன்செட் பார்க்குறீங்கனாலும் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்.
ஓவராலாக எனக்கு இந்த டெம்பிள் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது, பயங்கர சீனிக்காக இருந்தது. அண்ட் இந்த டெம்பிள் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது வந்து இந்த ஃப்ளோட்டிங் டெம்பிள் தான். இங்கேயும் வந்து நாங்கள் நிறைய வந்து பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்த டெம்பிள் முன்னாடி. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என் சேனலில் வந்துகிட்டே இருக்கும்.